Welcome to today's English class. இன்னைக்கு Unit 1 Supplementary After 20 Years written by O. Henry. அதோட continuation பார்க்கலாம். The waiting man pulled out a handsome watch. The lights off said the small diamonds. 3 minutes to 10, he announced. It was exactly 10 o'clock when we parted here at the restaurant door. Did pretty well out east, did not you? asked the policeman. ஸோ அவன் அந்த வெயிட் பண்ணிகிட்ருக்குவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் வந்து கரெக்டாக அவனுடைய கையிலேருந்து ஒரு கையில் போட்டிருந்த வாட்சை வெளியே எடுத்து, அந்த வாட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்துச்சு. அந்த வாட்சில் டைம் பார்த்துட்டு இன்னும் 3 minutes தான் இருக்குது, 10 o'clock ஆகிறது, கரெக்டாக 10 o'clock தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த போலீஸ்மேன் வந்து நீங்கள் மேற்கில் வெஸ்ட் சைடு இருக்கும்போது ரொம்ப செழிப்பாக இருந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யூ bet, I hope Jimmy has done half as well. He was a kind and blodder, though good fellow as he was. I have had to compete with some of the sharpest wits going to get my pile. A man gets a groove in New York, it takes best put the razor edge on him. ஸோ நீங்கள் வேணால் என்கிட்ட பந்தயம் கட்டலாம். ஜிம்மி வேல்ஸ் வந்து நான் சம்பாதிச்சில்ல, அட்லீஸ்ட் பாதி அளவுக்காவது சம்பாதிச்சிருப்பான். அவன் நல்லவனாக இருந்தாலும் அவன் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சன் கிடையாது. ஒரு வகையில் அவன் வந்து சோம்பேறி தான். அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு சில நுட்பமான அறிவுலாம் இருக்குது. அதில் வந்து அவன் என் கூட போட்டியிட முடியாது. நியூயார்க்கில் இருக்கிற போல் ஒரு நியூயார்க்லேயே இருக்கிறது வந்து ஒரு குகையில் இருக்கிறது மாதிரி தான். ஆனால் மேற்கில் வசிக்கிறதுக்கு வந்து புத்திசாலித்தனம் வேணும். வெஸ்ட் சைடில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாஞ்சிட்டு இருந்த அந்த மேன் வந்து இந்த போலீஸ்மேன் கிட்ட சொல்கிறாரு. The policeman twirled his club and took a step or two. I'll be on my way. Hope your friend come around all right. Going to call time on him sharp. I should say not, said the other. I'll give him half an hour at least. If Jimmy is alive on earth, he'll be here by that time. So long, officer. Good night, sir, said the policeman, passing on along his beat, trying doors as he went. ஸோ வந்து காவலர் வந்து அதை சொல்லிவிட்டு, ஓகே உன்னுடைய நண்பன் வந்து நிச்சயமாக வருவான், அவன் வந்து சரியான நேரத்துக்கு வராவிட்டாலும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி காத்திருந்தவன் வந்து நீங்கள் போங்க, நான் வந்து அவரை மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவர் சொல்கிறாரு. அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவர், இன்னும் நான் அவனுக்கு ½ an hour டைம் தருவேன், அதுக்குள்ளே வந்து அவன் உயிரோடு இருந்தானா, என்னோடய ஃப்ரெண்ட் ஜிம்மி உயிரோடு இருந்தானா கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவான், இல்லைன்னா அவன் இல்லைன்றதை நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறாரு. ஓகே குட் நைட் சார்னு 2 பேரும் அந்த இடத்துலேருந்து பிரிகிறாங்க. அவர் அங்கேயே நிற்கிறாரு. அந்த போலீஸ்மேன் வந்து அங்கேருந்து போகிறாரு. There was now fine cold drizzle falling and wind risen from its uncertain puff into steady blow. The few foot passengers strayed in the quarter hurried dismally and silently along with coat collars, turned high-pocketed hands in the door of the hardware store. A man who had come 1,000 miles to fill an appointment and certain almost certainty with the friend of his youth, smoked his cigar, waited. ஸோ அங்கே வந்து ரொம்ப குளிர் காற்று மாதிரி வீசுதில், மழை பெய்யும்போது அந்த மண் வாசனையோட குளிர் காற்று வீசுன்னு சொன்னால அந்த மாதிரி அந்த இரவு நேரத்தில் வந்து பனி பெய்ந்து கொண்டே காற்று வந்து வேகமாக வீசிக்கிட்டே இருந்தது. ஒரு சிலர் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஆள் வந்து வராரு. தன்னுடைய அந்த ஷர்ட்டில் காலர் இருக்குல்ல, அது வந்து மேலே மடித்து விடாமல் அந்த காலர் பகுதி வந்து மேலே தூக்கி விட்டுக்கிட்டு அந்த பேண்ட் பாக்கெட்டில் வந்து கையை வச்சுக்கிட்டு வேகமாக வந்து இவரை நோக்கி அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் இரும்பு ஜாமான் கடையை நோக்கி வந்துட்டுருக்கிறாரு. அதாவது 1000 மைல்கள் கடந்து வந்து தன்னுடைய இந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு வந்தவன் மாதிரி அவர் வந்துட்டுருக்காரு. அண்ட் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவர் ரொம்ப கோபத்தோடு, இன்னுமே என் ஃப்ரெண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக
அந்த ஸ்மோக் பண்ணுறது. About 20 minutes he waited, and then a tall man in a long overcoat with a collar turned up to his ears hurried across from the opposite side of the street. He went directly to the waiting man. "Is that you, Bob?" he asked doubtfully. "Is that you, Jimmy Wells?" cried the man in the door. ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவர் வராரு. ஒரு டால் மேன், அந்த காலர்ஸ் வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி, அந்த இருட்டு நேரம் தானே, ஃபேஸ் வந்து சரியாக தெரியாத அளவுக்கு காலர்ஸ் வந்து மேலே தூக்கி விட்டுட்டு அந்த வெயிட் பண்ணி நிற்கிற மேன்கிட்ட வந்து, நீங்கள் வந்து பாப் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த ஆப்போசிட்டில் வந்து பேசுகிறோம் ஜிம்மி வெல்ஸ்னு இவனே முடிவு பண்ணிக்கிறான். "Blessed my heart," exclaimed new arrival, grasping the both others' hands with his own. "It's Bob, sure as fate. It was certain I'd find you here if you were still an existent. Well, well, well. 20 years is long time. That old restaurant's gone. Bob, I wish it had lasted, so we could have had another dinner there. How has the West treated you, old man?" ஸோ உடனே "Blessed my heart" அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக ரெண்டு பேரும் கை குலுக்கிக்கிட்டு சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம பிரிஞ்சு போகும்போது இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே இருந்தால் இப்போ நம்ம திரும்பவும் அதே இடத்துல வந்து அந்த மாதிரி டின்னர் சாப்பிட்லாம் இல்லை, மகிழ்ச்சியாக வந்து செலப்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வந்த டாலான அந்த மேன் வந்து அங்கே நின்றுட்டு இருந்த பாப் கிட்ட, "ஓகே, நீ வெஸ்ட் சைடு போனல, அங்கே எப்படி இருந்துச்சு உனக்கு எல்லாமே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "Bullet has given me everything I asked it for. You have changed lots, Jimmy. I never thought you were so tall by 2 or 3 inches." ஸோ உடனே அவர் பதில் சொல்கிறார் நின்றுட்டு இருந்தவர், "எனக்கு வந்து வெஸ்ட் சைடு எல்லாமே கிடச்சிச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் இந்த 20 வருஷங்கிறது ரொம்ப கேப் தான். அதில் இந்த அளவுக்கு நீ 2 or 3 inches வந்து வளர்ந்துருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கேப்பில் வந்து இவ்வளோ நீ வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி, டால் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு." பாப் வந்து ஜிம்மியை பார்த்து சொல்கிறாரு, "Oh, I grew a bit after I was 20. Doing well in New York, Jimmy. Moderately. I have a position in one of the city departments. Come on, Bob. We'll go around the place I know of and have a good long talk about old times." ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நியூயார்க் சிட்டிலாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னும் போது, "ஓகே, இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து இங்கே ஒரு பொசிஷன் இருக்குது, சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு வேலை செய்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்து பாப் கிட்ட சொல்கிறாரு. ஆக்சுவலாக அங்கே வந்திருக்கிறது வந்து ஜிம்மி கிடையாது, வேற ஒரு போலீஸ்மேன் தான். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, "சரி வா, நம்ம ஓல்ட் டைம், அந்த ஓல்டு இந்த 20 years பேசாத கதைலாம் நம்ம பேசுவோம், அந்த ஓல்ட் டைம் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம பேசுவோம், எனக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் நான் உனக்கு காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. The two men started up the street arm in arm. The man from the west, the egotism enlarged by success, in the beginning to outline the history of his career. The others, submerged in overcoat, listened with interest. ஸோ ரெண்டு மேன் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை போட்டுட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டே போகிறாங்க. பாப் வந்து நம்ம தான் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோட அவர் வந்து அவருடைய கதையை வந்து ரொம்ப மம்மதையாக சொல்லுவாங்கல்ல, நான் தான் வந்து வின் பண்ணிட்டேன், நீ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப பெருமையாக பாப் வந்து சொல்லிக்கிட்டே வரான். அந்த கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஷர்ட் காலரை எடுத்து விட்டுட்டு இவர் இன்ட்ரெஸ்டிங்காக கூட வர அந்த டால் மேன் வந்து கேட்டுகிட்டே வராரு. At the corner stood a drugstore brilliant with electric lights. When they came into this glare, each of them turned stimulatively to gaze upon the other's face. The man from the west stopped suddenly, released his arm. ஸோ உடனே அவங்க பேசிக்கிட்டே ஒரு கார்னருக்கு வராங்க. அங்கே ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் எரிஞ்சிட்ருக்குள்ள, தெருவிளக்குகள், அந்த மாதிரி ஒரு தெருவிளக்குகள் அந்த விளக்குக்கு பக்கத்தில் வந்து நிற்கும்போது அவருடைய அந்த வெளிச்சத்தில் இந்த கூட வர அந்த மேனோட ஃபேஸை பார்க்குறாரு. சடனாக ஒரு ஷோல்டரில் போட்டிருந்த கையை எடுத்துடுறாரு. "You are not Jimmy Wells," he snapped. 20 years is long time, but not long enough to change a man's nose from a Roman to bug.
ஸோ நீ ஜிம்மி வெல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, நீ ஒன்றும் ஜிம்மி கிடையாது அப்படின்னு சொல்லி பாப் வந்து சடனாக மேலேருந்து கையை எடுத்துகிட்டு பேசுகிறாரு. 20 வருஷங்கிறது ரொம்ப வந்து நீண்ட காலம்தான். இருந்தாலும் ஒரு மனிதனுடைய அந்த நோஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது அந்தளவுக்கு அப்படின்னு சொல்லி ரோமன் குத்துச்சண்டை வீரர் மாதிரி ரோமன் நோஸ் மாதிரி மாறி இருக்காது, ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Sometimes changes a good man into bad one, said the tall man. You have been under arrest for 10 minutes. Silky Bob, Chicago thinks you may have dropped over our way, and wires as she wants to have a chat with you. Going quietly, are you? That's sensible now. Before we go on to the station, here is a note I was asked to hand you. You may read it here at the window. It's from Patrolman Wells. The man from the west unfolded the little piece of a paper handed to him. ஸோ உடனே அந்த டால் மேன் வந்து பாப் கிட்ட சொல்கிறான், நான் வந்து உன்னை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டேன், நீ வந்து அண்டர் அரெஸ்ட்டில் இருக்க, சிக்காகோவில் தேடப்படுற ஒரு மிகப்பெரிய திருடன் நீ தான், உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்போ நீ வந்து அமைதியாக என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு முன்னாடி உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு லெட்டர் இருக்குது. அது வந்து யாருன்னா பேட்ரோல்மேன் வெல்ஸ், ஜிம்மி வெல்ஸ் தான் கொடுத்தாரு, இதை நீ படி அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து பாப் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அவரும் அன்ஃபோல்ட் பண்ணி பார்க்குறாரு. His hand was steady when he began to read, but it trembled little by the time he had finished. The note was rather short. ஸோ அதை அன்ஃபோல்ட் பண்ணி படிக்கும்போது, தொடக்கத்தில் வந்து படிக்கும்போது நார்மலாக தான் படித்தார். படிக்க அவருடைய கைகள் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் படித்து முடிக்கும்போது அந்தளவுக்கு பெரிய நோட்லாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது. பாப், I was at the appointed place on time. When you struck the match to light your cigar, I saw it was the face of the man wanted in Chicago. Somehow I could not do it myself, so I went around and got a plainclothes man to do the job by Jimmy. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, பாப், உன்னை பார்க்குறதுக்கு ஜிம்மி வெல்ஸ் தான் எழுதியிருந்தார், உன்னை பார்க்குறதுக்கு 10 மினிட்ஸ் கரெக்டாக அந்த 10 o'clock அப்பாயின்ட் பண்ணியிருந்தில்ல, அந்த டைமில் நான் வந்தேன். அப்போ நீ வந்து சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்கு அந்த மேட்ச் பாக்ஸ் வந்து பற்ற வச்சில்ல, அந்த வெளிச்சத்தில் உன்னுடைய ஃபேஸ் நான் பார்த்தேன். அந்த ஃபேஸ் யாரோட ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா, சிக்காகோவிலே தேடப்படுற ஒரு வாண்டட் கிரிமினலோட ஃபேஸாக இருந்தது. ஸோ அப்போவே நான் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் நீ என் ஃப்ரெண்டாக போயிட்டேன், அதனால் என்னால் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது, அதனால் நான் வந்து எனக்கு அடுத்திருக்க அந்த காவலரை வந்து உன்னை கைது செய்கிறதுக்காக நான் அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பை ஜிம்மி அப்படின்னு போட்டு அவர் எழுதியிருந்தார். ஸோ இதை அவர் படித்து பார்த்துருக்காரு. இதில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்டு வந்து திருடனாக இருந்தாலும் இவருடைய டியூட்டி வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவரே அரெஸ்ட் பண்ணாமல் வேற ஒரு போலீஸ்மேனை விட்டு அரெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. இதுதான் ஆஃப்டர் 20 இயர்ஸோட ஸ்டோரி. பேராகிராஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.